நம்ம எல்லாருமே சீதாராமன் மூவியை வந்து பார்த்துருப்போம். அதுல சீதாவை வந்து ஒரு பிரின்சஸா வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ராம லவ் பண்ணதால அந்த ராணி வாழ்க்கையை விட்டு ஒரு நார்மலான வாழ்க்கையை வந்து வாழ வந்திருப்பாங்க. அது போல பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லயும் அதே மாதிரி ஒரு கப்புள்ஸ் வந்து வாழ்ந்திருக்காங்க. கைஸ், உங்களால வந்து நம்ப முடியாது. இவங்களோட பேர் தான் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் மேக்கோ. 2012 பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா கெய்கான் சொல்லிட்டு ஒரு பையனை வந்து லவ் பண்றாங்க. படிச்சுட்டே இருக்க சொல்ல, ஆனா அவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தான். ஆனா ஜப்பான்ல இருக்கிற ஒரு ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராணி குடும்பத்திலிருந்து இவங்க சாதாரண மக்களை யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ராணின்ற பட்டம் வந்து எடுத்துருவாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குடும்பத்தில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்களா. அப்படியா இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பையனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2021 பார்த்தீங்கன்னா மேரேஜும் வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சில பல அமௌண்ட் வந்து தருவாங்களா. அப்படி போறவங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் காஸ்ட் படி அந்த குடும்பத்திலிருந்து 10 கோடி ரூபாய் வந்து தந்துருக்காங்க. அந்த 10 கோடிலாம் எனக்கு ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டோர் ரூம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு லவ் பண்ணிருப்பாங்க நீங்களே வந்து நினைச்சு பாருங்க. இதை பத்தி என்ன கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.